சரவணா ஃபார்ம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோழிக்கு தான் சளி மருந்து வந்து ரெடி பண்ண போகிறோம். சளி மருந்து ஏன் ரெடி பண்ணால், இந்த மாதம் ஃபுல்லாக டிசம்பர் மாதன்றதால பனி வந்து ரொம்ப பெய்யும். பனி வந்து அந்த டைமில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கோழி வந்து உறங்கி நின்று இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மருந்து ரெடி பண்ணுவோம். என்னென்னா இயற்கையாகவே ரெடி பண்ணுவோம். நம்ம வந்து உறங்கி நின்ற பிறகு செயற்கை மருந்து வாங்கி நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் அது செலவும் வேஸ்ட்டாக போகும், நிறைய காஷ்டமாகவும், கோழியும் வந்து காப்பாற்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து கோழி வந்து தண்ணி கொடுக்குறீங்களா அதிலே வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து வெறும் விதத்துலேயே கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். இது வந்து எங்கள் தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க, கோழி பண்ண வச்சுருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க. அது வந்து உங்களுக்கும் சொல்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். என்னென்ன வேணும்னா, துளசி, கீழாநெல்லி, குப்பை மேனி, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துங்க, அப்புறம் வெந்தயம், ஒரு இஞ்சி, அப்புறம் மஞ்சள் வந்து கட்டி மஞ்சள் எடுத்துங்க. ஏன்னா கட்டி மஞ்சள் வந்தால நான் மஞ்சள் தூளே எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், இது மட்டும் போதும். இது வந்து என்ன பண்ணால், ஒரு தண்ணி எடுத்துங்க. நீங்கள் இதை வந்து அப்படியே அரைச்சி தண்ணியிலையும் ஊற்றலாம், இல்லைனா தண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்கும் வைக்கலாம். இது ஃபுல்லாமே எடுத்து சின்ன சின்னதாக இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உள்ளே போட்டுருங்க. ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வெங்காயம்லாம் இடித்து போடுங்க. வெங்காயம், இஞ்சி, இந்த சின்ன வெங்காயம், பூண்டு நான் வந்து எடுக்கலை, பூண்டும் சேர்த்துக்குங்க. பூண்டு ஒன்று சேர்த்துங்க. இது வந்து அரை பூண்டு சேர்த்தா போதும். ஒரு வேலைக்கு மட்டும்தான். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி தண்ணி மாற்றுவோம். அதனால் நம்ம ஒரு வேலைக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுவோம். அதனால் நம்ம சின்ன குண்டானே எடுத்துக்கிறோம். மொத்தமாக ஒரு 30 கோழி குஞ்சுக்கு மட்டும் இது இவ்வளோ எடுத்துக்கிறோம். அதனால் இவ்வளோ தண்ணி போதும். இது ஃபுல்லாமே துளசி, கீழாநெல்லி, குப்பை மேனி, இது 3மே எடுத்துக்கிட்டு, இது பார்த்திங்கன்னா இது தெரியும், இதெல்லாமே எடுத்துக்கின்னு இது ஃபுல்லாமே இடித்து இது உள்ள தண்ணி உள்ளே போட்டுட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதித்து அந்த இதுக்குள்ளே இருக்கிற சாரெல்லாம் வளர்ந்து இந்த தண்ணி கலர் வந்து மாறும். தண்ணி கலர் மாறுற வரைக்கும் ஃபுல்லாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போய் நம்ம வெறும் விதத்துலேயே கொடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி பண்ணலைன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் அரைச்சி ஒரு நாள் அரைச்ச வீடியோவும் போடுறோம். இதெல்லாமே அரைச்சி அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு நாள் வந்து பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம வேலை இருக்கிறதால நம்ம வந்து ஃபுல்லாக இதை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி கலர் மாறும். அந்த தண்ணி கலர் மாற வரைக்கும் ஃபுல்லாக கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து கொடுத்திங்கன்னா வெறும் ஊற்றுலையும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு விட்டிங்கன்னா, இல்லைனா ஒரு சிரிஞ்சில் எடுத்து கம்மி கோழி தான் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு வாயிலும் வந்து ஒரு 0.5 ml மட்டும் போட்டுருங்க. அது மட்டும் போதும். குஞ்சிக்குன்னா, பெரிய கோழிக்குன்னா 1 ml போடுங்க. அதனால் நல்லாவும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு 2 நாள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கோழி வந்து இறப்பு இல்லாமலே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.